நாம் பார்ப்பது மூன்றாவது விதி. முதல் விதி உடம்பை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இரண்டாவது விதி மனதை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கு மூன்றாவது விதி, புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதுதான் மூன்றாவது விதி. உங்களுக்கு நீங்களே முன்னுரிமை கொடுத்து கொள்ளுங்கள். நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பிரபலமாக இருந்தால் கொடுப்பாங்க. சாதாரணமாக நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாருங்க முன்னுரிமை கொடுப்பாங்க? வீட்டில் கூட முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நம்ம முன்னுரிமை எனக்கு கொடுக்கல அப்படின்னுட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு கலங்கி போய் உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஒரு நாளும் அது நடக்கவே நடக்காது. நடக்காத ஒரு விஷயம். அப்போ நமக்கு யார் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னா, நமக்கு நாம தான் முன்னுரிமை கொடுத்துக்கணும். நம்மளை முதல்ல நம்ம மேலே முதல்ல நேசமாக இருக்கணும். நம்ம மேலே நமக்கு ஒரு கரிசனம் இருக்கணும். நம்முடைய தோற்றத்தின் மீது, நம்முடைய மனதின் மீது, நம்முடைய சாப்பாட்டின் மீது, நம்முடைய மகிழ்ச்சியின் மீது, நம்முடைய தூக்கத்தின் மீது முதல்ல நமக்கு தேவை அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். நமக்கு ஒன்றும் பெரிய தியாகி பட்டம் கொடுத்து நம்மளுக்கு ஒரு பெரிய செலை வச்சு யாரும் வழிபாடு பண்ண போகிறதில்ல. எவ்வளோ நீங்கள் தியாகம் பண்ணவங்களாம் எங்கே போனாங்க? அவங்களெல்லாம் யார் பெருசாக மதித்து அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்துட்டாங்க? ஒன்றுமே கொடுக்கல. நிறைய பேர் தியாகிகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போன நாடு தான் நம்முடைய நாடு. அந்த நாட்டில் தான் நாம் பிறந்திருக்கோம். அதனால் நமக்கு முன்னுரிமை நாம் தான் கொடுக்கணும். எனக்கு இது வேணும்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு முதல்ல போய் எடுத்துக்கணும். அதை அவர் வலியுறுத்துறாரு. எனக்கு வேணும் அப்படின்னு நாம் நினைக்கணும். முதல்ல போய் எடுத்துக்கணும். எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது தான் கூடாது. ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறானது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறது தவறு கிடையாது. எனக்கு முதல்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாது. எனக்காக யாரும் சாப்பிட முடியாது. எனக்காக யாரும் தூங்க முடியாது. எனக்கானதை யாரும் செய்ய முடியாது. ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளார நாம் இருக்கும்போது கூட தாய் உண்ணும் உணவை தனியாகவே குழந்தைக்கு அந்த தொப்புள் கொடி வழியாக தனியாக தான் போச்சு. அப்படின்னா என்ன? அந்த தொப்புள் கொடி வழியாக போகிறது அந்த குழந்தை தான் செரிச்சுக்கணும், ஜீரணம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் தாயின் வயிற்றுக்குள்ளேயே பிரிக்கப்பட்டு விட்டது நம்முடைய வாழ்க்கை. அதனால் நமக்கானதை நாம் தான் முடிவு பண்ணணும். எனக்கு ஃபஸ்ட்டு கொடு அப்படின்னு போய் நிற்கிறதுல தவறில்லை. ஆனால் அதை கேட்குறதுக்கு நம்ம ரொம்ப வெக்கப்படுறோம். எனக்கு முதல்ல கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வெக்கப்படுறோம். சரி, எல்லாரும் எடுத்துக்கட்டும், அப்புறம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கிறத நம்ம சாப்பிட்றோம். கிடைக்கிற இடத்துல தூங்குறோம். கிடைக்கிற நேரத்தை மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். நமக்கான நேரம் இது எனக்கானது, நான் கொடுக்க மாட்டேன், இது என்னுடையது அப்படின்னு நமக்கு நாமே உரிமை பாராட்ட பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகள், விருப்பங்கள் இதையெல்லாம் யாருங்க நிறைவேற்றுவாங்க? மற்றவங்க நிறைவேற்றி நம்முடைய தேவைகளும் விருப்பங்களும் நிறைவேறிடுமா என்ன? எனக்கான தேவைகளையும் நிறைவுகளையும் நான் தான், எனக்கு எவ்வளவு தேவை என்பது எனக்கு தான் தெரியும். எவ்வளவு நான் பயன்படுத்த வேண்டும் என்பது எனக்கு தான் தெரியும். அடுத்தவங்களுக்கு தெரியாது. அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாம தான் நமக்கானதை செய்யணும். அதுக்காக மற்றவங்களை அலட்சியப்படுத்தணும், ஒதுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஒருத்தர் வெளியே நல்லா 5 நாளும் வேலை பண்ணிட்டு வர்றாரு. அலுவலகத்தில் ஓய்வே இல்லை. வீட்டுக்கு படுக்கணும், தூங்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க 5 நாளும் அவரோட இல்லை. எல்லா நாளும் வேலை நாளாக ஆனதுனால அவர்களால் வெளியில் போக முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க? வார கடைசி வெளியில் போகலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் நமக்கு முன்னுரிமை கொடுப்பதா, நம்முடைய குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதா அப்படின்னா ரெண்டுத்துக்கும் கொடுக்கணும். அது எப்படிங்க ரெண்டுத்துக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னா, இதே மாதிரி தான் அவர் போதுமான அளவு நான் வீட்டில் தூங்குறேன், நீங்கள் வெளியில் போயிட்டு எங்கெல்லாம் போயிட்டு வரணுமோ போயிட்டு வாங்க, அதுக்கு வேண்டிய வசதிகளை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து அவர்களுக்கும் நாம் அவர்களினுடைய தேவைகளையும் நாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அதையும் நாம் முடிவு பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி உன்னையே நீ நேசி, உனக்கான மகிழ்ச்சியை நீ அதை பற்றி யோசி. உனக்கு எது மகிழ்ச்சி கொடுக்கும்னு யோசித்து அதை செய். உன்னுடைய தேவையும் மகிழ்ச்சியையும் ஒரு காலத்திலும் சமரசம் செய்து கொள்ளாதே. எனக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்கணும்னா நம்ம செய்யணும்.
நான் மகிழ்ச்சியாக இருந்தால் என்னை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியானவர்களாக இருப்பார். நான் எப்பவுமே கவலை உள்ளவளாக, நான் எப்பவுமே என்னுடைய தேவை நிறைவேற்றப்படாத ஒரு தேவையாக இருக்கும்போது என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்களும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாப்பிடும்போது கடைசியாக என்ன இருக்கோ அதை சாப்பிட்றேன்னு போகாத. முதல்ல உனக்கு வேணுங்கிறத எடுத்து, உடனடியாக சாப்பிட முடியவில்லை என்றாலும் எடுத்து வைத்துக்கொள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, பி யுவர் செல்ஃப், த வேர்ல்ட் வில் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். நீ உனக்காக நீ வாழும்போது இந்த உலகமே உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு உயிரினமும் எவ்வளோ முக்கியமானது, அவர்களினுடைய தேவை எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ விமான பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு விமான பாதுகாப்பை பற்றி சொல்லி தருவார்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு ஏதாவது ஒரு விமானத்திற்கு ஏதாவது ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆக்சிஜன் அந்த கவசத்தை முதலில் நீ அணிந்து கொள், அப்போ தான் மற்றவர்களை உன்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி முதல்ல நம்மை நாம் காப்பாற்றி கொண்டால்தான் மற்றவர்களை நம்மால் காப்பாற்ற முடியும். நான் நிறைய பணம் வைத்திருந்தால்தான் இல்லாதவர்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். நான் நல்ல உடல் நலத்தோடு இருந்தால்தான் உடல்நல குறைவானவர்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியும். அதனால் முதல்ல நீ உன்னை பார்த்துக்கொள் அப்படின்னு அந்த சேட்டன் பகத் அப்படிங்கிறவர் 3வது விதியாக குறிப்பிடுகிறார். 4வது விதியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள். அதில் அவர் ஒரு கருத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, 200 ஆண்டு காலத்துக்கு மேலாக நாம் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்ததனால் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது அவ்வளோ கடினமானதாக இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறார். நிறைய கேட்டு கேட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் காதுக்குள்ளே விழுந்திருக்கும். அதனால் படிக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. படிக்கிறது மிக எளிமையானது, கற்றுக்கொள்வது மிக எளிமையானது. அதனால் நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, வாய்ப்புகள் அதிகமாக அந்த ஆங்கிலத்தில் இருக்கிறது. இங்கிலீஷு படித்தோம்னா நிறைய வாய்ப்புகள் நம்மை நோக்கி வரும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அப்போ எப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும் அப்படின்னா, உயர்ந்த அதிகாரிகளாக மாறலாம், பெரிய பெரிய வங்கிகளில் வேலை கிடைக்கும் நமக்கு. முதலீட்டாளர்கள் எல்லோருமே ஆங்கிலம் அறிந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினால அது தொடர்பான நூல்கள், அது தொடர்பான பேச்சுகள், அது தொடர்பான எந்த கருத்துகளாக இருந்தாலும் எல்லாமே ஆங்கிலத்திலேயே சொல்லப்படுகின்றன. உனக்கு ஆங்கிலம் தெரிந்தால் அதை நீ தெரிந்து கொள்வது மிக எளிதாக இருக்கும், மிக விரைவாக உன்னுடைய முன்னேற்றம் அமையும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல தொழில் தொடங்கக்கூடியவர்கள் ஆங்கிலம் அறிந்தவர்களாக இருப்பார்களேயானால் அவர்கள் மிகச்சிறந்த முதலீட்டாளர்களாக, மிகச்சிறந்த கம்பெனி முதலாளிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக கொட்டி கிடக்கின்றன அப்படின்னு குறிப்பிடுறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தால் கூட முன்னணி வீரர்கள் ஆங்கிலம் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா உலக நாடுகள் முழுவதுமே நாம் போய் பயணிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் போது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தானே போகிறாங்க. அப்படி பல நாடுகளுக்கு பயணிக்கும்போது ஆங்கிலம் அறிந்தவர்களாக இருந்தால் அது நமக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் விளையாட்டு வீரர்களாக இருந்தால் கூட ஆங்கிலம் அறிந்து கொள்ளுங்கள். திரை நட்சத்திரங்கள், ஏன்னா இப்போ பல மொழிகளிலே நடிக்கக்கூடியவர்கள் எல்லா மொழிகள்லையும் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. மற்றவங்கள வச்சு டப் பண்ணுறதை விட நாமளே டப் பண்ணி அதை புரிந்து கொண்டு பண்ணும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால் நடிகர்களாக இருந்தாலும் நல்ல நாம் உயர்நிலைக்கு வர வேண்டுமானால் ஆங்கிலம், இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது அப்படின்னும் அதை அவர் சொல்கிறார். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாக்களில் நிறைய ஆங்கிலம் பேசுவதை கேளுங்கள், ஆங்கில சொற்பொழிவுகளை கேளுங்கள், ஆங்கில படங்களை பாருங்கள், ஆங்கில புத்தகங்களை படியுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆங்கிலத்தில் சிந்தித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா இங்கிலீஷு தானாகவே வரும், நல்ல கம்பெனியில் உயர்ந்த வேலை கிடைக்கும் அப்படின்னெல்லாம் வேலை வாய்ப்புகளை பற்றியும் அவர் குறிப்பிடுறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, மிக முக்கியமாக சொல்கிறது, இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரீஷியன் வேலையோ ஒரு பிளம்பர் வேலையோ
இந்த மாதிரி டிரைவர் வேலையோ இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது சமையலாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் நம்முடைய நாட்டில் கொஞ்சம் வருமானம் குறைவாக இருக்கிறது. இதையே நாம் வெளிநாட்டில் போய் செய்யும்போது அவர் உதாரணம் குறிப்பிடுறாரு. அமெரிக்காவில் ஒருத்தர் பிளம்பராக இருந்தால் 83 லட்சம் வரை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கும் கொடுக்குறார். அதனால் நமக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லை என்றாலும் வெளிநாடுகளில் போய் நாம் வேலை செய்யும்போது சாதாரண வேலையாக இருந்தால் கூட அவர்கள் ஆங்கிலம் அறிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல ஊதியத்துக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடுறார். இன்னொன்று குறிப்பிடுறாரு, நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சுட்டு இங்கிலீஷ் பேசுகிற அளவுக்கு நீங்கள் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தட்டு தடங்கள் இல்லாமல் நீங்கள் இங்கிலீஷ் பேசினா போதுமானது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். ஏனென்றால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ சீனாக்காரவங்க தமிழ் பேசும்போது அது தவறாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்போம், ஆகா அவங்க எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஜப்பானியர்கள், அமெரிக்கர்கள் இவங்கள்லாம் நம்ம நாட்டில் நம்முடைய தமிழை பேசும்போது அது தவறாக இருந்தாலும் நாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதை போல தங்குதடை இல்லாமல் நீங்கள் இங்கிலீஷ் பேசினா வெளிநாடுகளில் அதை மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். அதில் குறைகள் இருக்குது, கிராமர் மிஸ்டேக் இருக்குது, அப்படியெல்லாம் அவர்கள் பார்ப்பது இல்லை. அதனால் தங்குதடை இல்லாமல் பேசும்போது தடுமாற்றம் இல்லாமல் மிக எளிதாக பேசக்கூடியவர்களாக நீங்கள் ஆனீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் அவர் குறிப்பிடுறார். இப்போ நம்ம 4 விதிகள் பார்த்துருக்குறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா, சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் உயர்நிலையை அடைய வேண்டுமானால் இவையெல்லாம் தேவை அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. தொடர்ந்து பாருங்க, பின்னூட்டம் கொடுங்க. ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டுங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன்.